யாராவது ஒரு கம்பெனியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி எதுவானா இருக்கலாம். எங்கே போனாலும் அவங்க கூட ஒத்துழைச்சு அவங்க மேலே குத்தமெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள பற்றி குத்தம் சொல்லி இல்லையா அதெல்லாம் பண்ணிடணும். அப்படிதானே? அதெல்லாம் பண்ணிடணுமா? பண்ணக்கூடாது. யாரை பற்றியும் நம்ம குத்தம் பண்ணிக்கலாம். நம்ம மேலே இருக்கிற குத்தத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அவங்க அதே மாதிரி அவங்களும் அவங்களுடைய குத்தத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் டைம் ரைட்டா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் ரைட்டா? 2 ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்ச் ஸ்டிக்ஸ் கொடுத்துருப்போம் ரைட்டா? மேட்ச் ஸ்டிக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கிருந்து இது வந்து இதுக்குள்ள வேண்டி சும்மா முடியாதது இல்லையா? Silent timer. Very good. நம்பரோ அல்லது ஒரு லெட்டரோ, ஒரு இங்கிலீஷ் லெட்டரோ சொன்னால் அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னு சொன்னால் சி மாதிரி தெரியுதா? சி
தெரியலன்னா அவங்க கண்ணுக்கு பிரச்சனை. W. அதுதான் 5 பேர். 5 பேர் ஒரு கேம். ஓகே, ஆனா இப்படி திருப்பினா எம். ஓகே, இது வந்து உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு டீம் ஒர்க், கோஆபரேஷன் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப சரி. ஃபர்ஸ்ட் ஃபைனல் 1 நீங்கள் கரெக்ட் பண்ணாதீங்க. இசட் பண்ணிட்டாங்களா? இசட் அது ஒரு கண்டெய்னர் அல்லது அந்த கப்பு வந்து 4 ரோப் கட்டியிருக்கு. 4 ரோப் கட்டியிருக்கு. லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன்ல வந்து ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஏரோ மார்க் போட்டால் என்ன, இப்படி ஏரோ மார்க் போட்டால் இந்த வழி தான் போகணும். கரெக்டா? ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அந்த கப்பை யாரும் தொடக்கூடாது. 4 பேர் விளையாட இருக்குது. உங்களுடைய டீம் ஒர்க் தான் இந்த. ஸோ எந்த டைமில் யார் இழுத்தா அந்த கப்பு வந்து அந்த லைன்லேயே வரும் அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். ரைட்டா? அந்த கப்பு வந்து லைனை விட்டு வெளியில் போச்சுன்னா அவுட்டு. கப்பு கீழே விழுந்துச்சுன்னா அவுட்டு. ரைட்டா? ஓகேவா? அதை மாற்ற வைக்கிறாரு. கொஞ்சம் வந்துக்கோ ப்ளீஸ். Out. Arrow must follow banana. Super. Very good. எல்லாரும் கை தட்டலாம்ப்பா. It is better teamwork. பாருங்க, யாரு புல் பண்ணணுமோ அவங்க மட்டும்தான் புல் பண்றாங்க. மிச்சம் 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. புல் பண்றவங்களுக்கு நல்ல
ரைட்ல வந்து பிடிக்கணும், லெஃப்ட்ல வந்து பிடிக்கக்கூடாது. கைக்கு வந்தா மட்டும் தான் பிடிக்கணும், ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் தான் டைம். 30 செகண்ட்ஸ் தான் டைம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த பாலை உறிஞ்சி இதுக்குள்ள போடணும். ஓகேவா? முடியுது, நான் இப்படிதான் ட்ரை பண்றேன். ஏங்க நீங்கள் உரிங்க, ஐயா நீங்கள் உரிங்க ஐயா. இல்லை உரிச்சு போடுங்க. தெரியும். இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை டெமோன்னு அதான் ஃபுல்லாக. நல்லா கைச்சட்டுங்க. பொறுமையாக பண்ணணும். Ready? 3, 2, 1, start. Last 10 seconds. Last 5 seconds. 3, 2, 1. Time up. வேணும்தாம்மா, வேண்டாம். போர்ட்ரேட்ல வச்சா கிளியரா. அப்ப என்னன்னா ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு கப்பா, அதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு கப்பா தான் எடுக்கணும். நீங்க 2 எடுத்து பண்ணிட்டு உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். சூப்பர். கேம் முடிங்க. எவ்வளோதானா? ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பீங்களா? எப்போ விளையாடலாம்? முடிச்சிருச்சு எல்லாம். நீங்க பரவாயில்ல, நீங்க தோத்து போயிடுவீங்க. அடுத்த விளையாடலாம். அடுத்த தடவை கண்டிப்பா நம்ம என்னோட ஜெயிக்கிறீங்க. பாக்குறீங்களா? ரைட், வெரி குட். ஜெயிச்சாயிரம். எப்படி ஜாஸ்தியா இருக்கு? கடவுள் பேர் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எப்படி வரும்? எப்படி நீங்க நல்ல நீங்க ஒவ்வொரு கேமும் விளையாடும் பொழுதும் உங்களுடைய நடத்தை எப்படி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க அந்த கேமை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்து இருக்கு. அதனால இந்த பாவனிகா கிளாஸ் வரும்பொழுது அந்த கருத்து சொல்லித் தருவா. அப்ப அந்த கருத்தோட அந்த என்ன சொல்லித்தராங்களோ அதான் கேமா வந்து இங்க மாற வருது. ஸோ ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் நம்ம படிக்கிறோம், அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பண்ணுறோம். அதனால பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும்.
சரியா? வருவீங்களா 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 கை தட்டி பார்க்கலாம். சரி ஓ நீங்க ஹாலிடே ப்ராப்ளம் சரி ஓகே வெரி குட். இதே நல்லபடியாக இதே எந்தூசியாசத்தோட ஒவ்வொரு கிளாஸும் நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும் பகவான் கொடுத்துருவோம். ஜெய் சாய். ஓகே உங்க டீம்ல ஒருத்தர் நீங்க செலக்ட் பண்ண யாருங்க அவங்க வந்து கண்ணை கட்டிட்டு போய் அந்த கண் இருக்குல்ல அந்த அந்த படத்துல கண் இருக்கா அந்த அக்காவுக்கு அந்த அக்காவா அண்ணாவா அவருக்கு கண் இல்லைல்ல நீங்க கண் வரைய வரைஞ்சிடலாமா? அதுக்கு வந்து மற்ற டீம் மெம்பர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு கண் தெரியாது யார் அவங்க கண் தெரியாதுல்ல. அப்ப என்னன்னா நேரா ரைட்டு லெஃப்ட் கொஞ்சம் ரைட்டு நீங்க வந்து டைரக்ட் பண்ணணும். பண்ணிடலாமா? யார் கண்ணு கட்டுறீங்க? ஆரம்பிக்கலாமா? ஏன் நீங்க